ஹாய், வெல்கம் டு ஹாயினோ. இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக கம்மியான மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்கிறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். ஃபேட் அதிகமாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த 1 லிட்ரு பாலையும் நல்லா 1/2 லிட்ரு ஆகிற வரைக்கும் சுண்டை காய்ச்சிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இது பாதியாக குறையிற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 லிட்ரு பால் வந்து இப்போது 1/2 லிட்டர் ஆகிடுச்சு. இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸாவது ஆகும். இந்த பால் சூடு ஆறட்டும். இந்த ஐஸ்கிரீமில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் எடுத்திருக்கேன். அது கூட 100 கிராம் சர்க்கரை, ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஒயிட் அந்த க்ரீமி டேஸ்ட் பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அந்த ஒயிட் கலரில் இருக்குது. சர்க்கரையும் அந்த முட்டையோட மஞ்சள் கரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன் அந்த பால்லேருந்து ஒரு கொஞ்சம் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பாலில் ஊற்றும்பொழுது வந்து கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக முட்டையோட கொஞ்சம் பாலை ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற அந்த பாலில் நம்ம கலந்து வச்சுருக்கிற நம்ம முட்டையோட மஞ்சள் கரு, அந்த சக்கரை கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைனா சின்ன சின்ன அந்த கட்டி மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பால் நல்லா கொஞ்சம் திக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா அது கொதிச்சு ஓரளவு திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை ஆறட்டும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் மாதிரி படியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிடும். ஒரு 2-3 மணி நேரம் வச்சு வெளியில் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் அதே பாத்திரத்தில் அதில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அந்த பால். அதனால் நான் 2 பாக்ஸில் அதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதை மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க. நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஸ்பூனை வச்சுங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு மூடிட்டு இதை மறுபடியும் 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதே மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக அந்த டெக்ஸ்சருக்கு வரும், ஐஸ்கிரீம் டெக்ஸ்சருக்கு வரும். ஒரு 3 to 4 டைம்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டைம்ஸ் அது மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ 12 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஸ்கிரீம் நல்லா அந்த ஃப்ரீசரில் இருந்ததுனால நல்லா செட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.